தூயாய் சுடர்மா மதிபோல் உயிர்க்கெல்லாம் தூயாய் அளிக்கின்ற தந்தாமரை கண்ணா ஆயா அலை நீருலகேழும் முன்னுண்ட மாயா உனை எங்கனம் நான் மறக்கேனே. இது திருமங்கையாழ்வாரின் பெரிய திருமொழி பாசுரம். இதுக்கு என்ன அர்த்தம் சாமி? தூயவனே, ஒளி கூடிய முழுமதி போல் உலகத்து உயிர்களுக்கெல்லாம் அன்பு காட்டி தாயாயானவனே, குளிர்ந்த தாமரை போன்ற கண்கள் உடைய கண்ணனே, அலைகடல் உலகங்கள் ஏழினையும் பிரளய காலத்தில் உண்டவனே, இத்தகைய உன்னை நான் எவ்வாறு விடுவேன் என்று பகவானை சென்றடையும் நாளை இப்பாசுரம் மூலம் வேண்டுகிறார் திருமங்கை ஆழ்வார். இதேபோல் நம்மாழ்வாரும் தம் திருவாய்மொழி பாசுரத்தில் வேண்டுகிறார். பாமரு மூவுலகும் படைத்த பற்பனாபாவோ, பாமரு மூவுலகும் அளந்த பற்ப பாதாவோ, தாமரை கண்ணாவோ தனியேன் தனியாளாவோ, தாமரை கையாவோ உன்னை என்றுகொள் சேர்ப்பதுவே. அதாவது மூ உலகையும் படைப்பவரான பிரம்மாவை தன் நாவியில் வைத்திருக்கும் பத்மநாபன் நீதானே. அப்படி படைக்கப்பட்ட மூ உலகத்தையும் அளந்தவனும் நீயல்லவா. இந்த தனியேனை உன்னுடைய தாமரை கண்கள் மற்றும் தாமரை கரங்களை கொண்டு கவர்ந்தாய். அப்படிப்பட்ட உன்னை அடியேன் என்று வந்து சேர்வேனோ என்று துடிக்கிறார் நம்மாழ்வார். ஆஹா, ரொம்ப நல்லா இருக்கு சாமி. ஆழ்வாருங்க பாசுரங்களை எப்படி லயிச்சு பாடியிருக்காங்க. ஆழ்வார்கள் லயித்து பாடியிருந்தாலும் அதில் பகவான் பெரிதும் லயிக்கவில்லை என்று கூட சொல்லலாம். என்ன சாமி இப்படி சொல்றீங்க? ஆம் சாரதி, என்ன காரியத்திற்காக ஆழ்வார்களை பகவான் இப்பூ உலகிற்கு அனுப்பி வைத்தாரோ அந்த எண்ணம் ஈடேறாமல் போனதற்கு ஆழ்வார்களின் லயிப்பும் ஒரு காரணம். ஆழ்வார்கள் எந்நேரமும் பகவானை பிரிந்த விரக்தியிலேயே சிந்தையை செலுத்தி வைகுண்டத்தை விரைந்து அடைய வேண்டும் என்ற எண்ணத்திலேயே திளைத்திருந்ததால் இங்கு பூ உலகில் கட்டுண்டு கிடக்கும் எண்ணற்ற ஜீவராசிகளை கைகொடுத்து தூக்கி காப்பாற்ற வேண்டும் என்ற சேவையில் அவர்கள் அதிகமாக ஈடுபாடு காட்டவில்லை. தாம் இயற்றிய பாசுரங்களின் அர்த்த விசேஷங்களை உலகில் உள்ளவர்களுக்கு விளக்கிச் சொல்லி அவர்களையும் மேலான பரமபதத்திற்கு அழைத்துச் செல்லும் பணியினை செய்ய முயலவில்லை. பகவானை விட்டு பிரிய முடியாமல் தவித்த ஆழ்வார்களை பகவான் மீண்டும் தன் வாசஸ்தலத்திற்கே அழைத்துக் கொண்டு ஆழ்வார்களுக்கு பதில் ஆச்சாரியர்களை இப்பூ உலகிற்கு அனுப்பி வைத்தார். அவர்கள் மூலம் ஆழ்வார்களின் தேனமுது திராவிட தமிழ் வேதத்தின் அர்த்த விசேஷங்களை வெளியிடச் செய்து பெரிதும் உகப்படைந்தார். ஆச்சாரியர்களாலேயே தன் எண்ணம் ஈடேற பெற்றதாக நினைக்கிறார் பகவான். இப்ப நல்லா புரிஞ்சுது சாமி. இதனால இந்த உலகத்துக்கு எத்தனையோ ஆச்சாரியருங்க கிடைக்க போறாங்க. எனக்கு நீங்க கிடைச்சிருக்கீங்க. அந்த வரதருக்கு கோடான கோடி நன்றி சுவாமி. திருமலை நம்பி சுவாமிகளே, சன்னதியில் வைத்து எதை பற்றியும் பேச வேண்டாம் என்று ஒன்றும் கேட்கவில்லை. எப்படி சென்று கொண்டிருக்கிறது தங்களின் திருமலை கைங்கரியம்? அதற்கென்ன, எம்பெருமான் ஏழுமலையான் இந்த கடையேன் செய்யும் சிறு சேவையையும் பெரிய மனது வைத்து ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அடியேன் இதை ஒத்துக்கொள்ளவே மாட்டேன். உம்மைத்தான் வேண்டி விரும்பி தன்னகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறான் அந்த சீனிவாசன் என்றுதான் அடியேன் கேள்விப்பட்டிருக்கிறேன். அனைத்தும் அடியேரின் ஆச்சாரியர் யமுனாச்சாரியரின் திருவருள். திருவேங்கடமுடையானின் கருணை நிழலில் என்றென்றும் இளைப்பாரும் திருமலை நம்பி சுவாமிகளுக்கு இந்த கடையேனின் அனந்தமான வந்தனங்கள். காஞ்சி வரதனின் பேரருட்கருணைக்கு பாத்திரமான திருக்கச்சி நம்பிகளுக்கு இந்த அடியேனின் வந்தனங்கள். திருமலை நம்பிகளே, தங்களை இங்கு தரிசித்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். எப்போது வந்தீர்கள்? பெருமாள் தரிசனம் ஆயிற்றா? இன்று காலையில்தான் வந்தேன். வரதனின் பேரெழில் தரிசனமும் ஆயிற்று. இப்பொழுதுதான் உங்களை பற்றி விசாரித்துக் கொண்டிருந்தேன். தாங்களும் எழுந்தருளி விட்டீர்கள். சரி, ஸ்ரீரங்கம் மடத்திற்கு சென்று வந்தீர்களா? ஆச்சாரியரை தரிசித்தீர்களா? அங்கிருந்துதான் நேராக வருகிறேன். ஆச்சாரியரையும் ஸ்ரீரங்கநாதனையும் நன்கு சேவித்தேன். ஆச்சாரியர் தங்களை மிகவும் நினைவு கூர்ந்தார். ஆச்சாரியரின் நினைவில் இந்த அடியவன் இருப்பதே இப்பிறவியின் பெரும் பேறு. இதைவிட இந்த அடியவனுக்கு வேறு என்ன வேண்டும்? சரி, தாங்கள் இன்னும் ஸ்ரீபெரும்புதூர் செல்லவில்லையா? நேராக இங்கு வந்ததாக சொல்கிறீர்கள். ஆம் திருக்கச்சி நம்பிகளே, அடியன் இன்னும் ஸ்ரீபெரும்புதூர் செல்லவில்லை. அது
இனிமேல்தான். புரிகிறது. உமது ஸ்ரீபெரும்புதூர் தான் இங்கே காஞ்சியமதியில் வாசம் செய்கிறதே. மருமான் இருக்கும் இடம் தேடி முதலில் இங்கு வந்து விட்டீர்கள், அப்படித்தானே? தங்களிடம் எதையும் மறைக்க முடியுமா? உண்மைதான். எப்படி இருக்கிறான் ராமானுஜன்? அதிகம் கேள்வி கேட்டு உம்மை தொந்தரவு செய்வதில்லையே. திருமலை நம்பிகளே, ராமானுஜன் ஓர் ஒப்பற்ற மாமணி. தன் மாமாவை போன்றே உயர்ந்த சிரோன்மணி. அவன் கேட்கும் கேள்விகளுக்கு நாம் பதிலுரைக்கும் ஒரு பெரும் பேற்றை இந்த வரதன் அளித்திருப்பதாகவே அறிய நினைக்கிறேன். வைணவ உலகத்திற்கு ஓர் அலங்காரமாக, பூஷணமாக தங்களின் குடும்பத்தில் வந்து உதித்திருக்கிறான் ராமானுஜன். பறந்து விரிந்த இந்த உலகத்திற்கு ஒரு சூரியன் போதும். அதுபோல் ஒட்டுமொத்த சம்பிரதாயத்திற்கும் ராமானுஜன் ஒருவன் போதும். காலை கதிரவனின் உதயத்தால் இருள் விலகி ஓடும். அப்படியே தங்களின் மருமான் ராமானுஜன் என்ற பேரொளியால் அஞ்ஞான இருள் முகவரியின்றி மறைந்து போகும். அவனோடு ஒரு பந்தத்தாலோ சங்கத்தாலோ நாம் இணைந்திருக்கிறோம் என்பதே பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டிய விஷயம். ஏதேது என் மருமானை பற்றி இவ்வளவு சிலாயிக்கிறீர்? என்ன வசியம் செய்தான் அப்படி? தங்கள் குரலிலோ அவனை பற்றி சொல்லும் போது ஒரு கம்பீரம், ஒரு பெருமலர்ச்சி, தேகத்தில் ஒரு புது பொலிவு. அந்த வரதனே ராமானுஜனுள் பிரவேசிக்கும் போது இதுபோன்ற பல அரும்பெரும் காரியங்கள் ராமானுஜனால் நிகழப்போவது சாத்தியம்தான். திருமலை நம்பிகளே, நம்மில் யாரோ கற்பித்துத்தான் ராமானுஜன் சாஸ்திரத்தின் நுணுக்கங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதில்லை. அவன் ஸ்வயம் பிரகாசம் உடையவன். நாமெல்லாம் குரு என்றும் ஆச்சாரியன் என்றும் அவனுக்கு பல விஷயங்களை போதித்து அதன் மூலம் நமக்கும் பெருமையை சேர்க்க வேண்டும் என்பதுதான் பெருமாளின் விருப்பமாக இருக்க வேண்டும். மற்றபடி தங்களாலோ, சோமயாஜியாலோ, அடியேனாலோ, ஏன் மயூரவண்ணன் சுவாமியாலோ தான் ராமானுஜன் சாஸ்திரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில்லை. அவனுக்குள் பிரகாசிக்கும் சைத்திய குருவான பரமாத்மாவே ராமானுஜனின் ஹிருதயத்தில் இருந்து கருணையோடு அவனுக்கு அனைத்தையும் போதித்து விடுகிறார். ராமானுஜனின் ஞானம் பறந்து விரிந்தது. அதை யாராலும் அனுமானிக்க முடியாது. உன் கைங்கரியம் எல்லாம் செவ்வனே போய்க் கொண்டிருக்கிறதா? உற்சவங்கள் எல்லாம் குறைவின்றி நடந்து கொண்டிருக்கிறதல்லவா? தங்களின் ஆக்ஞையால் அனைத்தும் சிறப்பாகவும் பூரணமாகவும் நடந்து கொண்டிருக்கிறது சுவாமி. அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. அடியேனின் ஆக்ஞையின்படி நீ செய்து வரும் சேவை நல்ல விஷயம்தான். அதேபோல் அடியேனின் ஆக்ஞை இல்லாமலேயே சம்பிரதாயத்திற்கு ஒரு பெரிய உபகாரத்தை சீரும் சிறப்புமாக செய்து வருகிறாயே, அதை பற்றி பேசி பாராட்டலாம் என்றுதான் உன்னை இங்கு அழைத்தேன். சுவாமி, தங்களின் ஆக்ஞை இல்லாமல் அடியேன் தன்னிச்சையாக எதுவும் செய்வதில்லையே. அனைத்தையுமே அடியேனின் ஆக்ஞையின்படிதான் செய்ய வேண்டும் என்பதில்லை. சில சமயங்களில் சில நற்காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று அந்த பகவானே ஹிருதயத்தில் சைத்திய குருவாக இருந்து நம்மை வழி நடத்துவான். அப்படி வரதனின் வழிகாட்டுதல் படி ஓர் ஒப்பற்ற சம்பிரதாய சிகாமணிக்கு நீ அடைக்கலம் கொடுத்து ஆதரித்து வருகிறாயே, அதைச் சொன்னேன். சிகாமணி, பொக்கிஷம் என்று அடியேன் யாரை குறிப்பிடுகிறேன் என்று உனக்கு புரிந்திருக்குமே? இல்லை சுவாமி. ராமானுஜன், அவனைத்தான் சொன்னேன். ஆச்சாரியருடைய வாக்கு திருவாக்கு. உண்மையிலேயே அந்த ராமானுஜன் ஒரு மாசில்லா மணி, சம்பிரதாய ரத்தினம், ஒப்பற்ற ஒரு வைஷ்ணவ சிரேஷ்டன். அப்படிப்பட்டவன் அடியனோடு இருப்பது அடியேனின் பாக்கியம் சுவாமி. அதுவும் தங்களின் அருட்சிந்தனையாலேயே நிகழ்ந்திருக்க வேண்டும். அனைத்தும் பகவத் சங்கல்பம் என்றே அடியேன் நினைக்கிறேன். ஒருபுறம் வரதன், ஒருபுறம் ராமானுஜன் என்று நீ வாழும் இருப்பை அடியேன் என்னவென்று புகழ்வது? நிச்சயம் மிகப்பெரிய கொடுப்பினை உடையவன் நீ. அனைத்தும் தங்களின் அருளே சுவாமி. தங்களின் அனுகிரகம் இல்லை என்றால் அடியேனுக்கு ஏது இப்படி ஒரு கதி? நீங்கள் அத்தனை பேரும் ராமானுஜனை பற்றி தெரிவித்த பல கருத்துக்களின்படி அவன் வலியச் சென்று யாரையும் விரோதிப்பவனாக தெரியவில்லை. அதே சமயத்தில் நம் சம்பிரதாயத்திலும் சாஸ்திரங்களிலும் சமுதாய மேம்பாட்டு சிந்தனையிலும் ஆழ்வார்களின் அருளிச் செயல்களான திராவிட தமிழ் வேத திவ்ய பிரபந்தங்களிலும் மிகவும் ஊக்கம் உடையவனாகவும், அதற்கு விருத்தமாக குதர்க்கமாக யார் பேசினாலும் வெகுண்டெழுபவனாகவும் இருக்கிறான் அந்த ராமானுஜன் என்பது மட்டும் தெளிவாக புலனாகிறது. புனரபி ஜனனம், புனரபி மரணம், இது இயற்கை வகுத்த நியதி. இருப்பினும் குலம் வாழ வாழ்ந்த ஆச்சாரியரின் இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒன்று. நமது சம்பிரதாயத்தில் இதுவரை வாழ்ந்த ஆச்சாரியர்கள் அனைத்தையும் துறந்தவர்களாக இருந்தாலும்
பகவான் படைத்த ஜீவன்களை வாழ்விப்பதற்காகவே இப்போ உலகில் வாழ்ந்தவர்கள். ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஒரு மாய சக்தி ஆட்கொண்டிருக்கிறது. அது நம்மை வழிதவறி நடத்தி செல்ல முயல்கிறது. அந்த நேரத்தில் அந்த சக்தியை அணைக்கட்டி திசை திருப்புவது ஆச்சாரியர்கள் தான் பட்டரே. பகவானை கூட சேவிக்காமல் இருந்து விடலாம். ஆனால் ஆச்சாரிய சம்பந்தம் கிடைக்கப் பெறாதவன் இப்பூமியில் வாழ்வதே வீண். எல்லா போதனைகளும் புத்திக்கு எட்டுவதில்லை. அதை புத்திக்கு எட்டும்படி செய்வது ஆச்சாரியர்களின் அறிவுரைகள். அப்படிப்பட்ட யமுனாச்சாரிய சுவாமிகளின் சிஷ்யர்களில் அடியேனும் ஒருவன் என்பது இந்த கடையேனின் பாக்கியம். அவர் அருகிலிருந்து நம்மை வழிநடத்த தேவையில்லை. அவர் நிழலில் ஒதுங்கினாலே நாம் நல்வழியில் தான் பயணிப்போம். ஆச்சாரிய சம்பந்தம் பெற்று அவரை நம் மனதில் நிறுத்திக் கொண்டாலே போதும். நம் வாழ்க்கை பூரணத்துவம் அடையும். ஆச்சாரியரை அடிக்கடி சந்திக்காவிட்டாலும் அரங்கனுக்கு பக்கத்தில் இருக்கிறாரே என்ற நிம்மதி அடியேனுக்கு என்றும் இருந்தது. அவர் இருக்கும் திசை நோக்கி அடியேன் சேவித்துக் கொண்டே இருப்பேன். இனி ஆச்சாரியரை எங்கு காண்பேன்? வரதனை கண்குளிர பார்த்து பேசும் அடியேனுக்கு ஒருவேளை கர்வம் வந்து விட்டதோ என்று தோன்றுகிறது பட்டரே. அதனால் தானோ ஆச்சாரியரை சமீபத்தில் சந்திக்காமல் இருந்து விட்டேன். அப்படி சொல்லாதீர்கள். வரதன் கைங்கரியம் அவன் அவரை சந்திக்க அனுப்பவில்லை என்றுதான் அடியேனுக்கு தோன்றுகிறது. இருப்பினும் இவ்வளவு சீக்கிரம் ஆச்சாரியர் பரமபதம் அடைந்து விடுவார் என்று அடியேன் ஒருபோதும் எண்ணவில்லை. இன்னும் சிறிது காலம் இருந்திருக்கலாம் பட்டரே. உண்மைதான் நம்பிகளே. அடியேனுக்கு சமீபத்தில் அவரை தரிசிக்கும் வாய்ப்பு கிட்டியது அடியேனின் பாக்கியம்தான். திருவரங்கத்திற்கு அடியேன் சென்றபோது அரங்கன் கூட அடியேனுக்கு இரண்டாம் பட்சம்தான். முதலில் மடத்திற்கு சென்று அவருக்கு தண்டன் சமர்ப்பித்து விட்டுத்தான் கோயிலுக்கு சென்றேன். ஆச்சாரியர் காஞ்சிக்கு எழுந்தருளிய போது அவருடன் இருக்கும் பாக்கியம் அடியேனுக்கு கிடைத்தது. ராமானுஜனை தொலைவில் நின்று பார்த்ததும் முதல்வன் என்று அவர் கூறியதை அடியேனால் மறக்க முடியவில்லை பட்டரே. உண்மைதான் சுவாமிகளே. அடியேன் ஆச்சாரியரை சந்தித்த போது ராமானுஜன் யாதவ பிரகாசர் பாடசாலையை துறந்து விட்டான் என்றதும் ஆச்சாரியர் வதனத்தில் எத்தனை சந்தோஷம்! ஏதோ அதற்காகத்தான் காத்திருந்தது போல் அடியேனுக்கு தோன்றியது. பிறகு பெருமாளை சேவித்துவிட்டு மடத்தில் அமுது செய்துவிட்டு போம் என்று சொன்னது இன்றும் அடியேன் செவியில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அடியேனும் அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டு விட்டேனோ என்று தோன்றுகிறது. பெரிய நம்பிகளை காஞ்சிக்கு அனுப்பி ராமானுஜனை அழைத்து வா என்றாராம் ஆச்சாரியர். அப்பொழுது அடியேனும் ராமானுஜனோடு ஸ்ரீரங்கம் சென்றிருக்க வேண்டும். முதலில் அடியேனுக்கு அந்த எண்ணம் இருந்தது. இருப்பினும் ராமானுஜனை மட்டும் அழைத்து வா என்று ஆச்சாரியர் சொன்னதாகத்தான் பெரிய நம்பிகள் சொன்னார். அதனால்தான் இந்த சந்திப்பில் ஏதோ காரணம் இருக்கிறது என்று எண்ணி அடியேன் ராமானுஜனோடு செல்வதை தவிர்த்து விட்டேன். அன்று ராமானுஜனோடு செல்வதை தவிர்த்து விட்டு இன்று தவித்துக் கொண்டிருக்கிறேன் பட்டரே. ஒருவேளை அடியேனும் ராமானுஜனோடு சென்றிருந்தால் ஆச்சாரியரின் முக தரிசனமாவது கிட்டி இருக்கும். ராமானுஜன் ஆச்சாரியரை உயிருடன் பார்க்க இயலவில்லையே. எப்பொழுதும் உடனிருக்கும் பெரிய நம்பி சுவாமிகளே, ஆச்சாரியர் பரமபதம் அடைந்த பொழுது உடனிருக்க முடியாமல் தள்ளி வைத்து விட்டது விதி. அவர் பட்டிருக்கும் துயரத்தை நினைத்து பார்த்தால் அடியேனின் துயரம் மிகவும் சாதாரணமானதுதான். இது இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று பகவான் தான் முடிவு செய்ய வேண்டும் போல இருக்கிறது. பட்டரே, அடியேன் அந்திம காலத்தில் ஆச்சாரியரை சேவிக்க முடியாமல் போனாலும் அவர் இட்ட பணியை அடியேன் மேலும் தீவிரப்படுத்துகிறேன். ஆச்சாரியரின் உபதேசத்தை முறையை பின்பற்றி அவரை நினைத்துக் கொண்டே அடியேனின் எஞ்சிய காலத்தை கழித்து விடுகிறேன். ஆச்சாரியர்கள் பரமபதம் அடைந்த நாளை அடியவர்கள் கொண்டாட வேண்டும் என்று சொல்வார்கள். அவ்வகையில் துக்கத்தை அகத்தில் வைத்துக் கொண்டு நெகிழ்ச்சியை புறத்தில் காட்டுகிறேன். அடியேனை நினைத்து இனி யாரும் வருந்த வேண்டாம். நல்லது சுவாமி. இப்பொழுதுதான் அடியனுக்கு திருப்தி. நாளைய பொழுது புலர்ந்ததும் பழைய திருக்கட்சி நம்பிகளாக இன்முகத்தோடு உம்மை காண வேண்டும். அதுதான் இந்த அடியவனின் வேண்டுகோள். சரி, அடியேன் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன்.